வணக்கம். நான் உங்கள் மளிகடை போனா எல்லாரும் எப்படி நல்லா இருக்குங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி தாங்க. அரிசி வியாபாரம் வந்து ஒரு நல்ல வியாபாரம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பேக்கிங் எதுவும் போட வேண்டிய வேலையில அப்படியே அவங்க எடுத்துட்டு இருப்பாங்க, நம்ம அப்படியே கஸ்டமருக்கு சப்ளை பண்ணுறோம். ஸோ இது ஒரு 10க்கு 10 இடம் இருந்தால் போதும் நம்ம மளிகை இது அரிசி வியாபாரம் பண்ணுறதுக்கு. அதேமாதிரி வந்து எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீரசி வாஜில் அந்த ஆரணி அரிசி நல்லா ஓடுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஏறுமுகமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த எப்பவுமே டிசம்பருக்கு ஜனவரி வரைக்கும் கொஞ்சம் பழைய அரிசி வராது, அதனால ரேட் ஏறும். ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டு போகிறாங்க? 1300 1500 நல்ல அரிசி சாப்பாடு சூப்பராக இருக்கும். 1000 1500 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புது அரிசி தான், சாப்பாடு கொஞ்சம் பார்த்து திட்டமாக பார்த்தா வடிக்கணும். ஸோ ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப இதுவாக இருக்கும் அரிசி வியாபாரம். நம்ம இதில் வந்து ஒரு லேடிஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டாண்ட அரிசி வியாபாரம் பண்ணி தாங்க கொஞ்சம் பெரிய கோடீஸ்வரி ஆனாங்க. அவங்க வந்து அரிசி வியாபாரம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது யார் வரவு செலவு கரெக்டாக வைக்கிறாங்களோ அவங்களால சீட்டு சேர்த்துட்டு அந்த சீட்டு பிஸ்னஸ்லேயே அவங்க பெருசானாங்க. எனக்கும் மோஸ்ட்லி நல்லா கை கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த அரிசி தான். நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறவங்க இந்த டைமில் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா இருக்கும். பார்த்து எடுக்கணும். நம்ம அரிசி ஒரு வாட்டி வர அரிசியே அடுத்த வாட்டி மாற்றி விட்டுருவாங்க. நம்ம அப்பப்போ எடுக்கும் போதெல்லாம் கொஞ்சம் வச்சு பார்த்து தான் எடுக்கணும். ஸோ உங்கள் ஏரியாவில் நீங்கள் என்ன அரிசி வாங்குறீங்க, என்ன ரேட்டு வாங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.